பிரைஸ் லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சி மூலம் மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஜெபிக்கத்தக்கதான கிருபையை இயேசப்பா உங்களுக்கும் எனக்கும் அவர் மிக தருகிறார். ஸோ அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளிலே கூட இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படியாக நம் நடுவில் பாஸ்டர் சாமுவேல் ராஜகுமார் இருக்கிறாங்க. ஸோ மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் ஈரோடு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நல்ல ஒரு ஆராதனை வீரர். அது மாத்திரம் கிடையாது, தேவ வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க போகிறார். மீதியான நேரத்தை நம்ம அவருடைய கரத்தில் கொடுக்கலாம். அவர் தொடர்ந்து நம்ம ஆராதனைக்குள்ளாக நடத்தி தேவ வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க போகிறார். நம்ம சேர்ந்து அவரோடு இணைந்து நம்ம தேவனை ஆராதித்து தேவ வார்த்தை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரதர் பென்னி மோகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் இதன் மூலியமாக உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் வீடுகளில் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. சொல்லுங்க. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. விசுவாசத்தோடு பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. திரும்பொரும் செய். கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. உங்க நாவின் அறிக்கையின்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையை வறண்ட நிலத்தை போல இருந்த உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வயல் நிலமாய் மாற்றுவார். சேர்ந்து இந்த சரணத்தை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா.
நம்முடைய வாழ்க்கையை சோலைவனமாய் மாற்றுவதற்கு இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் முடியாது. ஆனால் கர்த்தர் நினைப்பார் என்று சொன்னால் பாலைவனமாய் இருக்கிற உங்க வாழ்க்கையை சோலைவனமாய் மாற்ற முடியும். கண்ணீரோடு இருக்கிற உங்க வாழ்க்கையை களிப்பாய் மாற்ற முடியும். வறண்ட நிலமாய் இருக்கிற உங்க வாழ்க்கையை, குடும்பத்தை, உங்க பிள்ளைகளின் சூழ்நிலைமையை ஒரு வயல் வெளியாய், ஒரு அடர்ந்த காடாய் மாற்ற கர்த்தரால முடியும். விசுவாசத்தோடு கூட பாடுங்க. ஆண்டவரே, பாலைவனமாய் இருந்த என் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்களில் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, நாம் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வறண்ட நிலமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் நம்மை பாலைவனமாய் இருந்த நம்மை ஒரு சோலைவனமாய் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நமக்காக அந்த சிந்தின ரத்தத்தின் மூலியமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நம்முடைய சூழ்நிலைமைகளை மாற்றி, நம்மை வயல் நிலமாய் மாற்றி இருக்கிறார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருந்த கொடியாய் போலிருந்த நம்மளை அவர் செடியோடு இணைத்து விட்டார். அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. 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 கர்த்தர் நல்லவன். பாலைவனமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை அவர் சத்தியத்தை அறிய பண்ணி, ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை ஒரு சோலைவனமாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே கனம். அவர் துதிக்கு பாத்திரர். அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது உங்களுடைய துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்கள் துதியை அவர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். அதை சுகந்த வாசனையாய் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, எமக்கு நன்றி. இந்த நாள் உம்முடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் துவங்குறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி. ரிவா ஷகரதலபா கவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவச்சி நாயகனே, கண்களில்
ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கலிகூருவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் கலிகூருவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் மூலியமாய் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் இழுத்து கொண்டு உடைய சமூகத்தில் இந்த நாள் முழுவதும் கலிகூற பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஒரு வேத வசனத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான், நாம் தெரிந்த ஒரு வேத தெய்வ மனுஷனை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமா இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், யோபு எவ்வளவு ஒரு கொடிய வியாதிக்குள்ளே, ஒரு மரணத்தின் வியாதிக்குள்ளே கடந்து சென்றான். பிசாசு எப்படியெல்லாம் சோதித்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். உத்தமனாக இருந்த மனுஷன்தான், சன்மார்க்கனாக இருந்த மனுஷன்தான், தேவனுக்கு பயந்த மனுஷன்தான். ஆனால் அதற்கு பின்பதாக நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் இருந்தாங்க. 7000 மாடுகள், ஆடு மாடுகள் இருந்தது. ஏராளமான பணிவிடைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லாவற்றையும் பிசாசு ஒரு நாள் வாரிக்கொண்டான். வாரிக்கொண்ட போதிலும் யோபு சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் குமாரர்கள் 7 பேரும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சகோதரிகளை அழைத்து தன்னுடைய வீட்டில் விருந்து பண்ணி மகிழ்ச்சி அடைவாங்களாம். அப்பொழுது இவன் யோபுவை குறித்து பார்க்கும்போது ஒரு வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அதே யோபு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து
அவர்கள் எல்லோருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். யோசிச்சு பாருங்க, அதிகாலையில் எழுந்து பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனுஷனாய் யோபு வாழ்ந்தான். அப்போது அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறது, நான் ஆண்டவரை நல்லா தேடுறேன், நான் ஆண்டவரை நல்லா ஆண்டுடைய சமூகத்தில் நேரத்தை செலவு செய்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த ஒரு போராட்டம், ஏன் எனக்கு இந்த ஒரு சூழ்நிலைமை, ஏன் எனக்கு இந்த ஒரு கடன் பிரச்சனை, நான் ஏன் இந்த ஒரு கடினமான பாதை வழியாய் போக கர்த்தர் ஏன் என்னை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேகருக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். யோபு உத்தமன்தான், சன்மார்க்கன்தான், தேவனுக்கு பயந்த மனுஷன். தன் குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தருக்கு விரோதமாக அவங்க பாவம் செஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அதிகாலமே எழுந்து அவர்களை அழைப்பித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தணும்னு ஒரு தேவ பயத்தோடு இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாம் வாரிக்கொள்ளப்பட்டது. அவனால் நம்ம அந்த சூழ்நிலைமையில் இருந்திருப்போம்னு சொன்னால் அதை ஜீரணிக்கவே முடியாது. ஆனால் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபு எல்லாம் இருந்தும் இல்லாத சூழ்நிலைமையில் அவன் சொன்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னா, அப்போ இருக்கும்போதும் அதே நிலைமையில தான் இருந்திருப்பான். 7000 மாடுகள் இருக்கா, அது என்னது இல்லைப்பா, கர்த்தர் கொடுத்தார். 7 குமார்கள் இருக்காங்களா, அது ஏன் பலன் இல்லைப்பா, கர்த்தர் கொடுத்தார். 3 குமாரத்திகளா, அது கர்த்தர் கொடுத்தார். ஏராளமான பணிவிடைக்காரங்களா, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், இது அவருடையது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, அவரை நான் சேவிக்கிறவனா இருக்குனா, அவர் மட்டும் என்னை விட்டு விலகாமல் இருந்தால் போதும். என் சொத்து பத்துக்கள் போகலாம், என் பிள்ளைகள் என்னை மறந்து போகலாம், என் பெற்றோர்கள் என்னை மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவன் ஆஸ்தியை இழந்த போது மாத்திரம் இல்லை, நான் நினைக்கிறேன் அவன் ஆஸ்தியை வைத்திருந்த போதும் அவன் கிழக்கத்தி புத்திரில் வேதம் சொல்லுகிறது எல்லாரை பார்க்கிலும் பெரியவனாக இருந்தான்னு சொல்லி அந்த சூழ்நிலைமையிலும் யோபுவினுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னா, இது எல்லாம் கர்த்தருடையது, என்னுடையதல்ல. எனக்கு சொந்தமானது என்ன அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தான். அதனால தான் தன்னுடைய சுகத்தை இழந்த போதிலும் தன்னுடைய மனைவி இன்னுமா தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதிலும் எனக்கு எது போனாலும் பரவாயில்ல, இயேசு என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், யெகோவா தேவன் என் கூட இருக்கிறார், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி யோபு கர்த்தரை இறுக பற்றி கொண்டான். கர்த்தருக்கு விரோதமாக எந்த வார்த்தையுமே பேசலை அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு சின்ன ஒரு வேதனை வந்தா, ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தா, ஒரு சின்ன ஒரு சறுக்கல் வந்தா, நம்ம ஆண்டவரிடத்துல கேட்குறோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்கிறீங்க, ஏன் ஆண்டவரே நான் இதை சந்திக்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாதைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையை வெளியால் நடத்தினாலும் கர்த்தர் அதில் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது நிரந்தரம் அல்ல. யோபு கடைசி வரைக்கும் அவன் வியாதிப்பட்டு மரித்தான்னு சொல்லப்படல. அதே யோபுவில் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தை யோபுனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு 100% அது உண்மை உள்ளதா என்பது யோசிச்சு பாருங்க. இரட்டிப்பான நன்மை, அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் திரும்ப வந்தது. நாம் நெருக்கங்களை உபத்திரவப்படும் போது கர்த்தர் ஏதோ ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க இருக்கிறாரு. அதன் மூலியமாய் நம்மை ஆசீர்வதிக்கவும் இருக்கிறார். யோபுவினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஒரு சாட்சி. யோசிச்சு பாருங்க, அங்கிருந்தவங்கெல்லாம் யோபு வியாதிப்பட்ட போது தெரியும்,
எல்லாம் வாரிக்கொண்ட போது தெரியும். ஆனால் திரும்ப ரெட்டிப்பாக இருக்கும்போது எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஏங்க இவருக்கு தான் எல்லாமே இழந்துட்டாரே, இவர் எல்லாம் வாரி கொண்டாச்சு, சத்துருவினால் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, ஆடு மாடுகள் வாரி கொண்டு போயாச்சு, எதுவுமே இவருக்கு இல்லை, இவர் எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு தானே நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இவருக்கு எப்படி இப்போது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கும்போது அதன் மூலியமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நமக்கு வருகிற பாடுகளில் உபத்திரவத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டது நிமித்தமாக சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். ஒருவேளை நீங்கள் சோதனைகளில், பாடுகளில், பலவீனங்களில், தேவைகளில், குறைவுகளில், போராட்டங்களிலே நீங்கள் கடந்து போகிற பாதையாக இருந்தால் யார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி கலங்காதீங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஆள் ஒருவரும் இல்லை. அவர் ஒருவர் தான். அவர் தான் மெய்யான தெய்வம். அந்த தெய்வத்தை அதிகாலையில் தேடுங்க. அவர் நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். அன்றைக்கு யோபுக்கு இரட்டிப்பான நன்மையினாலே ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே அதிகாலையில் இந்த காணொளி மூலியமாய் ஒவ்வொரு நாளும் தினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் போது, இதோடு கூட நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு போராட்டம் வந்தாலும், உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களை கைவிடாமல் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் குணமாக்க முடியாத வியாதி எதுவுமே இல்லை. அவரால் சரி பண்ண முடியாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய அலைகள் எழும்பினாலும், எவ்வளவு பெரிய கொந்தளிப்புகள் எழும்பினாலும் ஆண்டவர் அந்த கொந்தளிப்பை பார்த்து, அந்த அலையை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னால் அது அமைதலாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளில், பாடுகளில், பலவீனங்களில், தேவைகளில் கர்த்தர் உங்களுக்கே தெரியாமல் ஒரு காரியத்தை சொல்லுவார். என் பிள்ளைக்கு விரோதமாக இறையாதே, என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்பாத, அமைதலாயிருன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய சூழ்நிலைமை முற்றிலுமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதனால் கர்த்தர் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே கர்த்தர் இடைபடுவார். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிடுங்க. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் அருமையான பிரதர் பென்னி மோகன் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவரை அதிகமாய் கர்த்தர் தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. அவருடைய தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வழிவாசலை உண்டு பண்ணி தருவாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காகவும் நீங்கள் அவருக்காக தொடர்ந்து உறுதுணையாக இருங்க, செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நம்ம தொடர்ந்து நம்ம செபிக்கலாம். வசனத்தை வாசித்தோம். தேவ சமூகத்தில் இருக்கும்போது அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? இசப்பாம எங்களோட துதிக்கிறோம், சோதரிக்க ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோட பேசினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய உள்ளத்தில் தேவன் தம்மை தெளிவாக இசப்பானை பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளில் எந்த தீங்குகளை சேதப்படுத்தக்கூடாதபடி எல்லாவற்றினுடைய கிருபைகளை மறைத்து கொள்ள இசப்பா. அப்பா, நாங்கள் கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்கள் பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க. தேவ சமூகங்களை மறைத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்கள் பலத்தினால் இடைக்கட்டுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். புதிய பலத்தினால் கர்த்தரை இடைக்கட்டுங்க. உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வறுமையாக்கணும். கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தரே சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நம் தொடர்ந்து அதிகாலையில் இயேசுவோடு இணைந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை மகிமைப்படுத்தலாம். God bless you.